கருப்புளுந்தை வச்சு இந்த ஒரு இட்லி பொடி மட்டும் ரெடி பண்ணி வைங்க. வீட்டில் சட்னி சாம்பார் எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், அவுட்புட் சூப்பராக வந்தது. அந்த ரெசிபி போட்டிருக்கேன், மறக்காமல் நீங்கள் ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கருப்புளுந்து ஒரு கப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எள்ளியும் நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், அது கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா முருகை வறுத்துட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருங்காய கட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது கொஞ்சம் ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நல்லா அதையும் வறுத்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் வத்தலை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 பூண்டை தட்டி அதையும் இந்த எண்ணெயிலே வறுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் வத்தலும் மட்டும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். அது கூட பெருங்காயம் கட்டியை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த எள்ளு கருப்பு உளுந்தையை போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு உப்பு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்தத்தையும் நல்லா கொரன்னு, ரொம்ப சாஃப்டாக வேணாம், கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இதை அரைச்சி தனியாக அப்படி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி அப்படி உதிரியாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதே ஜாரில் ஆல்ரெடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையை நல்லா பவுடர் ஆக்கி இப்போ நம்ம ஆல்ரெடி பிளேட்டில் கொட்டி வச்சுருந்த அந்த பவுடரில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அட என்ன ஒரு சுவை, என்ன ஒரு மனம், அவ்வளோதான். இதுக்கு சுட ஒரு 4 இட்லி எடுத்தங்க, அவ்வளோதான். அந்த 4 இட்லி மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி இந்த இட்லி பொடியை தூவினேன், அவ்வளோதான். இதுக்கு மெயினாக நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பொடி இட்லியில் ஊற வச்சு சாப்பிடுங்க. ஐயோ அல்டிமேட்டு, உண்மையாக சொல்கிறேன், ஒர்த்து. ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியும் வேணாம், சாம்பாரும் வேணாம், எனக்கு இந்த இட்லி பொடி மட்டும் போதும். பாய்.